வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். மண்டே வந்து இண்டெக்ஸில் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டியோட 50-500 புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். மண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைடேவே அதை பை பண்ணிட்டோம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹300 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம். இதனோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஏசியன் பெயிண்ட் வந்து நம்ம இன்னும் என்ட்ரி எடுக்கலை. பட் அதுவுமே ஒரு செல்லிங் கண்டிஷன்ஸில் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். ஏசியன் பெயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏசியன் பெயிண்ட் வந்துட்டு 2353 க்ளோசிங் நடந்திருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம சிஹெச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த லோ பிரேக் ஆகும். அதாவது 2346க்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா பாட்டம் ஜோன் வந்து 300 வரலையுமே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னுமே நல்ல ஹெவியான ஃபால் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏசியன் பெயிண்டில். ஃபஸ்ட்டு டே சார்ட் வியூலேருந்து செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டே சார்ட் வியூவில் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு செல்லிங் கண்டிஷன்லாம் இருக்குது. நல்லா பேரிஸாக வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு எகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் பாயிண்டில் இருக்குது. அதாவது டே டைம் ஃப்ரேமில் உள்ள ஆர்டர் பிளாக்கில் வந்து ட்ரிகர் ஆகி அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த ட்ரிகர் கன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக இருக்கணும்னா நம்ம 15 மினிட்ஸில் மார்க் பண்ணியிருக்க அந்த சிஹெச் லெவல் வந்து பிரேக் பண்ணணும். 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு ஆர்டர் பிளாக் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு. அதே சமயம் அதுக்கு வந்து ஒரு பெரிய டார்கெட்டும் இருக்குது. பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2131 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நமக்கு அந்த 15 மினிட்ஸோட லோ வந்து பிரேக் பண்ணணும். 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிஹெச்னு போட்டுக்கொள்ளைங்களா, அந்த லோ வந்து நமக்கு பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைனா அங்கேருந்து மேலே போகிறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது லைவில் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய டார்கெட் வரலையுமே பார்க்கலாம். ஸோ இதில் லிக்விடிட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டி எல்லாமே இருக்கிறதுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரணும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா லைவில் பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3-4 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனோட நம்மளோட வால்யூம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷனோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ பையர்ஸ் தான் அதிகமாக வந்துட்டுருக்காங்க. ஒரு 4 டேஸாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா நல்லா ரேலி போகும். நம்ம வந்து ஃப்ரைடேவே பை பண்ணிட்டோம். என்னென்னா நமக்கு அங்கே ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் வால்யூமில் கிடச்சது. அதே மாதிரி நம்மளோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு பிவிஎஸ் கொடுத்துட்டு லிக்விடிட்டியும் க்ரியேட் பண்ணியிருக்கு. எகைன் வந்து சைட்வேஸாகவே கொஞ்சம் டவுன் சைட் மூவ் வந்துட்டு நல்ல புல்லிஷான ரேஞ்சிட்டு வந்து நம்ம அந்த ஆர்டர் பிளாக்லையும் ட்ரிகர் பண்ணி ஒரு அப்சைட் மூவ் கொடுத்தாக்குல ரெடியாக நிற்கிது. அதே சமயம் நம்ம வால்யூம் கன்ஃபர்மேஷன்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பையிங் வால்யூம் கொடுத்துருக்கு நம்மளோட சாஃப்ட்வேரில். ஸோ இந்த ஜோன்லேருந்து மேலே மூவ் ஆச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்குது. செகண்ட் டார்கெட் வந்து 520 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா அடுத்த லெவல் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 2 டார்கெட்டும் வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குது மண்டே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் வந்து பாட்டமில் ஓப்பன் ஆயிடுச்சு, கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த சிஹெச் 350 ஒரு பிரேக் பண்ணிவிட்டு ஒரு பாட்டம் கிடச்சதுன்னா எகைன் பை பண்ணி பார்க்கலாம் லைவில். ஸோ லைவில் என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். லைவ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்க, இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.